வெல்கம் டு பிரிதாஸ் யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சுவையான மட்டன் கிரேவி. இது ரொம்ப ஈஸியாக 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம குக்கரில் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நம்ம செமி கிரேவியில் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதை வந்துட்டு மஞ்சளும் உப்பு அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகு, தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் இது வேகிறதுக்கான தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இதை வந்து குக்கரில் அடைச்சி வச்சுட்டு வேக விட்ருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போனோம்னா, இன்னொரு பாத்திரத்தில் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் கட் பண்ணிடணும். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி விடணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட சேர்ந்து, ஏன்னா நம்ம பெரிய வெங்காயம் மட்டும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம், டேஸ்ட்டும் கூடும். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சம அளவு. இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 5 பல்லு எடுத்துருந்தோம். அது ரெண்டும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு அப்புறம் இதில் ஆட் பண்ண வேண்டிய மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறம் மீட் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் கலரில் வரட்டும். மொத்தம் எல்லாம் கூட மிக்ஸ் ஆகிட்டு. ஓகே, இப்போ இது ஆயிடுச்சு. நம்ம குக்கரில் அடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அப்போது அது வெந்து 3 விசில் வந்திருக்கு. 3லேருந்து 4 விசில் விடலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட மிக்ஸ் ஆகிட்டு இது நல்லா வத்தி வரணும். இதில் எல்லாம் மசாலா போட்டிருக்கோம், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அந்த மாதிரி. அதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பரும் போட்டுட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான கிரேவி தேவையோ அது வரைக்கும் நம்ம நல்லா வத்த விட்டுக்கலாம். இப்போ நான் செமி கிரேவி அளவில் எடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், எல்லாமே பெப்பர் போட்டிருக்கோம், மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சின்ன உள்ளி, பெரிய உள்ளி எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதிலும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இது நல்லா வத்தி வரட்டும் பாருங்கள். உங்களுக்கு தின் கிரேவி வேணால் இப்போயே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப நல்லா திக்காக வரணும்னு சொன்னால் அதை நல்லா வத்த விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சுவையான மட்டன் கிரேவி ரொம்ப ஈஸியாக 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.